காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரையின் போது திமுக அரசாங்கத்தில்தான் நாடு சுடுகாடாக இருக்கு. திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக. ஊழலுக்காக கலைக்கப்படும் அரசாங்கம் திமுக அரசாங்கம். கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் கரெக்டா செய்யக்கூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் என திமுகவை தாக்கி ஆவேசமாக பரப்புரையாற்றினார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்காக பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வேட்பாளருடன் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று காஞ்சிபுரத்தில் காந்தி சாலையில் காஞ்சிபுரம் தனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்ட பெரும்பாக்கம் ராஜசேகர் என்பவரை ஆதரித்து ஓட்டு கேட்கும் பரப்புரையின் போது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் கைத்தறிக்கு நன்மை பயின்ற எந்த செய்தியையும் இடம்பெறவில்லை. ஆனால் அதிமுக ஆட்சியில் கைத்தறிக்கும் மானியம் வழங்கப்பட்டது. தொழிலை பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். ஸ்டாலின் பேசுகிறார். திமுக ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்கின்ற ஆட்சி. ஆனால் விலைவாசியை கட்டுப்படுத்த தெரியாமல் மக்கள் விரோத ஆட்சியாக மாறியது. இந்த ஆட்சி வந்தபொழுதுதான் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது விலைவாசிகள் கட்டுப்பாட்டில் இருந்தது. போதைப் பொருள் நடமாடுவதற்கு காரணமே திமுக கட்சிக்காரர் தான். திமுகவை கட்டுப்படுத்தினால் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியும். போதைப் பொருட்களால் மாணவர்களும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் விடியா திமுக ஆட்சியில் பொம்மை முதலமைச்சர் கட்டுப்படுத்த முடியவில்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அந்த அளவிற்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆட்சி. திமுக அரசாங்கம் தான் நாடு சுடுகாடாக இருக்கு. திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக. இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்தது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கம் இந்தியாவில் கலைக்கப்படவில்லை. கமிஷன், கரெக்ஷன், கலெக்ஷன் கரெக்டா செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் என திமுக ஆட்சியை கண்டித்து ஆவேசமாக பிரச்சார உரையாற்றினார். திமுக அரசாங்கம் தான் நாடே சொல்கிறாய். திமுக என்று சொன்னாலே ஊழல், ஊழல் சொன்னால் திமுக, ஊழல் ஊட்டிகள் திமுக. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த